வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தனி வட்டியில ஒரு சம் பார்க்க போறோம். ஓகேவா? 40 செகண்ட்ஸ்ல வித்தவுட் ஃபார்முலாவே எதுவுமே இல்லாம ஒன்னு ஆப்ஷன்ல இருந்து போறது, இன்னொன்னு ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா பக்கமா போறது இருக்கும். அந்த சம்ம எப்படி நம்ம 40 செகண்ட்ல சால்வ் பண்றோம்ன்றதான் இந்த வீடியோ. ஓகேவா? சரி, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இந்த சம்மோடைய பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராம்ல கொடுக்குறேன். டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த சம்ம எல்லாத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ராஜு ஒரு குறிப்பிட்ட தொகையை 5 ஆண்டுகளுக்கு 5% வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். 5000 தனி வட்டி பெற்றால் முதலீடு செய்த தொகை என்ன? ஓகேவா? அவன் அசல் கொடுக்கல, வருஷம் கொடுத்துட்டான், வட்டி வீதம் கொடுத்துட்டான். தனி வட்டி கொடுத்துட்டு அசல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மெத்தட், ரெண்டாவது ஆப்ஷன் மெத்தட், ரெண்டுமே சொல்றான் பாத்துக்கோ. பாக்ஸ் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 100க்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அசல் 100ன்னு வச்சுக்கிறோம். நம்ம தனி வட்டி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணா போதும். எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணா 5 × 5 25. 100க்கு 25% 25 தான். அப்ப 100ன்னு வச்சனா தனி வட்டி எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 25. அவன் சொல்ற தனி வட்டி எவ்வளோ? 5000க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தா போதும். அவ்வளவுதான். 100 கான்ஸ்டன்டா எப்போதுமே வச்சுக்கோ. 100 மாத்தவே மாத்தாத. எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணி ரைட் சைட்ல போட்டுக்க. அவன் கொடுத்துருக்கிற தனி வட்டியை கீழே போட்டு அங்கிட்ட அசல் என்னன்னு கண்டுபிடி. இப்ப நம்ம சுருக்க போறோம். அவ்வளவுதான். பாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா மேலையும் சைட்லயும் டிவைட் பண்ணிக்கலாம், மேலே கீழே டிவைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் போனா மட்டும் கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே வந்தா மட்டும் பெருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப 1 25 25, 2 25 50. இங்க ஆல்ரெடி 2 0 இருக்கும், அதை கீழே இறக்கிக்கோ. அவ்வளவுதான். இப்ப 200 × 100 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 20000 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். 40 செகண்ட்ஸ் தான். 100க்கு எண்ணெய் ஆரையும் மல்டிப்ளை பண்ணி போடுற. அவன் கொடுத்துருக்க தனி வட்டிக்கு அசல் என்ன சுருக்குன்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் எவ்வளோ? 20000. ஓகேவா? இது பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. வேற என்ன மெத்தட் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுலயே நம்ம ஆப்ஷன் மெத்தடும் சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணையும் ஆரையும் பெருக்குங்க பார்க்கலாம். 25%. ஆப்ஷன்ல எந்த மெத்தட், எந்த நம்பருக்கு நம்ம 25% எடுத்தா தனி வட்டி 5000 வருதுன்னு பாரு. 25%ன்றது என்ன? 4ஆல டிவைட் பண்றது. 10,000 4ஆல டிவைட் பண்ணி 2500 வரும். 5000 இருக்கு. நம்ம 15,000 4ஆல டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் 2000 டிவைட் பண்ணா 7500. அதுல 2ஆல டிவைட் பண்ணா 3000 சம்திங் இருக்கும். அதுவும் வரல. நமக்கு 5000 இருக்கு. 10,500 வராது. 20,000 4ஆல டிவைட் பண்ணி 5000 இருக்கும். ஆன்சர் அவ்வளவுதான். டைரக்டா எண்ணையாரையும் மல்டிப்ளை பண்ணி இங்க டிவைட் பண்ணா போதும். ஓகேவா? ஆன்சர் வந்துடும். சாரி, இங்க பர்சன்டேஜ் எடுத்தா போதும், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, ரெண்டாவது क्वेश्चन போடலாம். நம்மளுக்கு இதுல எந்த மெத்தட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸ் மெத்தட் தான் ஈஸியா இருக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகை முதல் 3 ஆண்டுகள்ல 5%, அடுத்த 4 ஆண்டுகளில் 6%, மீதியுள்ள அடுத்த 5 வருடத்திற்கு 8%. 3 இது கொடுத்துருவாங்க. போன டைம்ல ஒரே 1% ஒரு வருஷம் கொடுத்தாங்க. இங்க 3% 3 வருஷம் கொடுக்குறாங்களே. இப்ப என்ன பண்றது? சேம் அதே தான். 100க்கு ஓகேவா? நீ என்ன பண்ற அப்படின்னா இது 3 மல்டிப்ளை பண்ணி கூட்டிக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான்? 3 வருடத்திற்கு 5% சொல்றானா 3 × 5 போட்டுக்கோ. அடுத்து என்ன சொல்றான்? 4 வருடத்துக்கு 6% சொல்றானா 4 × 6 போட்டுக்கோ. அடுத்து என்ன சொல்றான்? 5 வருஷத்துக்கு 8% சொல்றானா 5 × 8 போட்டுக்கோ. 3ஐயும் எண்ணையும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? 3 × 5 15, 4 6 24, 8 5 40. இது எல்லாத்தையும் கூட்டு பார்க்கலாம். 40 ஒரு 24, 64, 64 ஒரு 15 79 அப்படின்னு வந்துருக்கும். அப்ப 100க்கு 79 அப்படின்னா அவன் கொடுத்திருக்கிறது 3950க்கு அசல் என்ன அப்படின்னு பார்க்க போற. 79 டிவைட் பண்ணு. 1 79 79, 5 79 395. இந்த 0 அப்படியே கீழே இருக்குது. 50 × 100 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 5000. ஆன்சர் அவ்வளவுதான். 50 × 100 5000 வந்துருச்சு. ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन சொல்றேன். செம்ம பார்க்க உனக்கு நல்லாவே பிராக்டிஸ் ஆயிரும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். 100க்கு 100 கான்ஸ்டன்ட். 100க்கு எண்ணெய் ஆரையும் மல்டிப்ளை பண்ண. 100க்கு 12. அவன் கொடுத்திருக்கிற தனி வட்டி 1200க்கு என்ன? 12 டிவைட் பண்ணா ஒரு 12 12, இங்க ஒரு 12 12, இங்க கீழே 2 0 அப்படியே போட்டுற வேண்டியதான். 100 × 100 10,000 எழுதிடலாம். ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 10,000. ஓகேவா? இதுல வேற ஒரு மெத்தட், நம்ம ஆப்ஷன் மெத்தட் இதுல ஈஸியா இருக்கும். 4 × 3 12. 10,000க்கு 12% 1200. எப்படி 12% எடுக்கிறது? இது 10,000. 1% 100. அத 12ஆல பெருக்குனா 12%. 12ஆல 100 பெருக்கு பார்க்கலாம். 1200 இருக்கும். அவ்வளவுதான். எண்ணையாரையும் பெருக்கி அங்க பர்சன்டேஜ் எடுத்தா இங்க தனி வட்டி வந்துருக்கும். இப்படியும் போடலாம், பாக்ஸ்லயும் போடலாம். பாக்ஸ்ன்றது சேஃப்டியான மெத்தடா இருக்கும். ஓகேவா? சரி, இது 3வது क्वेश्चन. ஃபார்முலாஸ் தேவை கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 4வது क्वेश्चन பாரு.
என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ற 10 இன்ட்டு 2 எப்படி எழுதலாம் 5/2 அப்படின்னு எழுதலாம். 2 அடிச்சா 5 5 இன்ட்டு 5 25. அப்ப 100 அப்படின்னா 25. அவன் கொடுத்துருக்கிறது 250 அப்படின்னா என்ன? ஒரு 25 25 10 25 250 10 இன்ட்டு 100 1000 சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? 10 இன்ட்டு 100 1000 அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இதுல வேற எப்படி போடலாம்? இங்கேயே நீ மல்டிப்ளை பண்ண, இங்கேயே மல்டிப்ளை பண்ண. ஆப்ஷன் மெத்தட் பாரு. 2 இன்ட்டு 10 இன்ட்டு 2 அதாவது 10 இன்ட்டு 5/2 2 அடிச்சா 5 5 இன்ட்டு 5 25. இந்த இருக்கிற ஆப்ஷனுக்கு எதுக்கு 25% எடுத்தா 250 வருது. 25% எப்படி கண்டுபிடிப்ப? 4ஆல டிவைட் பண்ணா 250 வரும். 2000 4ஆல டிவைட் பண்ணா 500 கிடைக்கும். 3000 4ஆல டிவைட் பண்ணா 750 கிடைக்கும். 1000 4ஆல டிவைட் பண்ணா 500 சாரி 250 கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்னன்னா 250. ஓகேவா சார்? 1000 அவ்வளவுதான். 25% உங்களால ஈஸியா கண்டுபிடிக்கிறது இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பாக்ஸ் மெத்தட சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 மெத்தடும் உனக்கு சைமல்டேனியஸா சொல்றேன். உனக்கு ஓரளவு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீ டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? உனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த சம்ம கூட நீ ட்ரை பண்ணு. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இருக்கிற லாஸ்ட் சம் என்னையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ற 100க்கு 16 போடுற 200க்கு என்னன்னு போட்டு சால்வ் பண்ணி ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு பாரு. வரல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வருதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்த மெத்தடு போலாம். இப்ப நம்ம தனி வட்டி கொடுத்தாங்க. இங்க நம்ம எல்லாத்திலயும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன 6 இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது தனி வட்டி. இப்ப இந்த சம்ம மாத்த போறாங்க, மொத்த தொகை கொடுக்க போறாங்க. அதான் அடுத்த மாடல் நம்ம பார்க்க போறது. ஓகேவா? மொத்த தொகை கொடுக்க போறது பாரு பார்க்கலாம். டைப் 2ல ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 3 வருடத்தில் 10%. அப்ப 100க்கு நீ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 3 இன்ட்டு 10 30. இது தனி வட்டி எஸ்ஐ. நம்மளுக்கு தேவை அவன் கொடுத்துருக்கிறது என்னன்னு பாரு, மொத்த தொகை. இந்த செம்ல தனி வட்டி கொடுக்கல. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 100 30 கூட்டினா மொத்த தொகை என்ன இருக்கும்னா 130 இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க என்ன பார்க்கணும்னா 100க்கு 130 அவன் கொடுத்துருக்கிற மொத்த தொகை 650க்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான். தனி வட்டி கொடுத்தானா நீ டேரக்டா எண்ணெய் ஆரையும் மல்டிப்ளை பண்ணி போட்டா மட்டும் போதும். மொத்த தொகை கொடுத்துறானா அந்த எண்ணெய் ஆரையும் பெருக்கி 100ஓட கூட்டி இங்க போடணும். ஓகேவா? இப்ப பாரு 0 0 கேன்சல். ஒரு 13 13 5 13 65 5 இன்ட்டு 100 500 அப்படின்னு இருக்கும் ஆன்சர். 5 இன்ட்டு 100 500. ஓகேவா? சரி, இது ஃபர்ஸ்ட் சம். அடுத்து ரெண்டாவது சம் பாரு பார்க்கலாம். எண்ணெய் ஆரையும் பெருக்கு 6 6% 5 வருஷம் 6 இன்ட்டு 5 30. அப்ப 100க்கு நம்ம என்ன எழுதலாம்? 30 கூட்டி சொல்லணுமா? 100க்கு 130. அவன் சொல்லியிருக்கிற அமௌண்ட் மொத்த தொகை எவ்வளோ? 1040 அப்படின்னு சொல்றான். 1040க்கு அசல் என்ன அப்படின்னு செய்யலாம்? மேல கீழே டிவைட் பண்ணலாம். 0 0 கேன்சல். 13ஆல டிவைட் பண்ணு. 13 இங்க 4ஆல முடியுதா? எதால மல்டிப்ளை பண்ணா 3 எதால மல்டிப்ளை பண்ணா 4 முடியும். 8 3 24. 8ஆல மல்டிப்ளை பண்ணி பாரு 104 அப்படின்னு வரும். அப்ப ஒரு 13 13 8 13 104 வரும். 8 இன்ட்டு 100 800 அப்படின்னு இருக்கும் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? 100க்கு மொத்த தொகை கொடுத்துருக்கான் இந்த இடத்துல அப்படின்னா 100 எண்ணெய் ஆரையும் பெருக்கி 100ஓட கூட்டி சொல்ல போற. அவன் கொடுத்துக்கிற மொத்த தொகைக்கு அசல் என்னன்னு சொல்ல போற. ஓகேவா? சரி, இது ரெண்டாவது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின் சொல்லி பார்க்கலாம். 5 இன்ட்டு 5 25. அப்ப நம்ம என்ன எழுதலாம்? 100க்கு 125. அவன் கொடுத்துருக்கிற மொத்த தொகை எவ்வளோ? 800க்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். தொகையாக மாறுகிறது. ஏதோ ஒரு தொகை 800 மாறுது அப்படின்னாலும் அது தனி வட்டி கிடையாது, மொத்த தொகையா மாறுது. தனி வட்டியையும் அசலையும் சேர்த்து தொகாது, அதுதான் மொத்த தொகை. அப்ப 800க்கு என்னன்னு நீ பார்க்க போற. ஓகேவா? இது 5ஆல டிவைட் பண்ணு. 25ஆல டிவைட் பண்ணு. 5 25 125 4 25 100. 5ஆல டிவைட் பண்ணு. 1 5 16 5 80. 16 இங்க ஒரு 0 அப்படியே இருக்கும். அப்ப 160 இன்ட்டு 4 என்னவோ அது ஆன்சரா இருக்கும். 16 4 எவ்வளோ? 64. ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 640 அப்படின்னு இருக்கும். புரியுதா? நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 100க்கு தனி வட்டி கொடுத்துருந்தானா எண்ணெய் ஆரையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட போற. அவன் கொடுத்துருக்கிற தனி வட்டிக்கு அசல் என்னன்னு பார்த்த. இங்க மொத்த தொகை கொடுத்தானா 100க்கு எண்ணெய் ஆரையும் மல்டிப்ளை பண்ணி 100ஓட கூட்டி சொல்ற. கீழே மொத்த தொகைக்கு என்ன அமௌண்ட்னு பார்க்க போற. பாக்ஸ் மெத்தட். அவ்வளவுதான். இந்த மெத்தட் தெரிஞ்சா டக்கு 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 40 செகண்ட்ல சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? சரி, இது மூணாவது கொஸ்டின். அடுத்து நாலாவது கொஸ்டின். 16% 5 வருஷம் 16 5 எவ்வளோ? 80. நீ அப்ப என்னன்னு போடணும்? 100க்கு 180ன்னு வச்சுக்கணும். 10,080க்கு அசல் என்ன? பாக்ஸ்ல போட்டு ஆன்சர் செக் பண்ணலாமா? இந்த கொஸ்டினை நீ பிராக்டிஸ் பண்ற. இந்த ஆன்சர் தானே கீழே கமெண்ட் பண்ணு. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.